சந்திரசேகர அம்மன் லாரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்து வருகிறேன். நான் எனது கோயில் தலைவர் மணிவாசன் அவர்கள் எனது தங்கை கணவர் மாமா ஆகிறார். அவர் வீட்டுக்கு செல்லும் போதும் வரும்போதும் முருகனை தரிசனம் செய்யாமல் போவதில்லை. பழைய முருகன் கோயில் இருக்கும்போது இருந்து மறுபடியும் அதை உடைத்து புதுப்பித்து மறுபடியும் கோபுரம் முடிகிற வரை 3 முறை கோயிலையும் பார்த்து அதுக்கான உதவிகளையும் செய்து வந்தேன். ஜிடிபி மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் கம்பெனியில் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். மலேசியாவில் இருக்கிற சன்வே சுப்பிரமணியர் கோயிலுக்கு கிரானைட் கொடுக்குற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அங்கே போட்டிருக்கிற கிரானைட்டுக்கு எல்லாமே ஜிடிபி மார்பிள்ஸ் வந்து கொடுத்த கிரானைட்டுக்கு தான். கே. தங்கமுத்து, யூனிபிளாஸ்ட் பாலிமர்ஸ் சிந்திரியன் பெர்காட், இலக்கம் 1, ஜலான் 12 கீழ் 10, டாமன் கொப்பிரசாய், போலீஸ் பாசா 1, கோலாலம்பூர், மலேசியா. விக்ரா பிளாஸ்டிக் சிந்திரியன் பெர்காட் 28, ஜலான் உத்தாமா 2 கீழ் 34, டாமன் பெரிண்டஸ்ட்ரியன் மாஜு ஜெயா, புஜோஸ், செலங்கர், மலேசியா. சேரன் பொன்னுசாமி, டைரக்டர், இண்டோமைன்ஸ் R&D சிந்திரியன் பெர்காட், SME டெக்னோபெரனர் சென்டர் 2, ஜலான் உஷாவான் 1, சைபர் ஜெயா, ஜலங்கர் டாருலேஷான், மலேசியா. ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் லாரி ஆபீஸ் 138 திருச்செங்கோடு ரோடு, நாமக்கல். Sri Hariharan Shipping Service, Sri Hariharan Transport, Sudarshanam Tower, New number 6/8, Old number 176, Second floor, Coral Merchant Street, Chennai 1. Datto K. Shivakumar, Group Managing Director, The Bancards Service Malaysia Sindirian Bergot, Ilakam 7, Wisma Bangots, Jalan 1 Section 1, Bandar Technology Gajang, 43,500 Jalan Seminia, Selangor Darul Ishan, Malaysia. GTP Marbles and Granites, GTP Ceramic Private Limited, Fomba 35 Bharati Street, Swarnapuri, Salem. Phone 2448-710. Nisham Electrical and Constructions Sindirian Bergot, PK Sundar, Ilakam 4, Jalan Abdullah, Jalan Bangsa, Kuala Lumpur, Malaysia. Gematic Malaysia Sindirian Bergot, K. Karuna Director, Jalan Diaj 2 கீழ் 9, Tomin Industry Alam Jaya, Bandar Punkak Alam, Selangor Darul Ishan, Malaysia. A. Shegaran என்கின்ற P. Atiyappan, Purovangsa Holdings Sindirian Bergot, Jalan Sri Ishan 15, Doman Sri Ishan, Kebong, Kuala Lumpur. R. ராஜசேகரன், நியூ மாஸ் இன்டர்நேஷனல், மேர்வின் கன்சல்டன்சி மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ், 27 நேரு காலனி 9வது தெரு, முதல் மாடி, நங்கநல்லூர், சென்னை 6,61,000. இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். உற்சாகம், உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. வணக்கம்ங்க. நானும் இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு கடந்த 13 வருடங்களாக எக்ஸ்போர்ட் நிறுவனமும் மற்றும் ஆள் அனுப்பும் நிறுவனமும் நடத்தி வருகிறேன். இந்த பந்தர் சன்வே அருள்மிகு குயில் சுப்பிரமணியர் கோவிலின் தலைவர் திரு ஆர் மணிவாசகமும் நானும் நெருங்கிய நண்பர்கள். எல்லோரும் கும்பாபிஷேகம் அது நடத்துவாங்க. ஆனால் இந்த கோயில் கும்பாபிஷேகம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க. மலேசியா போகிறவங்க எல்லாருமே நான் ட்வின் டவர் போவேன், 10 மலை முருகர் கோயிலை பார்த்தேன் அப்படிம்பாங்க. அடுத்த முறை நீங்கள் போகும்போது பிரமிட் அருகில், அது சன்வே பிரமிட் அருகில் பந்தர் சன்வே முருகர் கோயில் என்றால் எல்லோருக்கும் தெரியும். ஒரு முறை சென்று முருகனின் தரிசனத்தை கண்டு வாருங்கள். வணக்கம், என்னுடைய பேர் சரவணன். நான் சென்னையில் ஸ்ரீ ஹரிஹரன் ஷிப்பிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் மலேசியா போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மணிவாசகத்தை அவர்களை பார்த்தேன். அப்போ அவர் முருகன் கோயில் கட்டிக்கிறதா, சன்வே மலேசியா சன்வேயில் முருகன் கோயில் கட்டுற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, அவங்களோட போயிட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கோயிலினுடைய ஃபாஸ்ட், அந்த ஒர்க்கு ஃபாஸ்ட்டும் அந்த அவங்களுடைய பிளானிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்தியாவிலேருந்து தான் சார் எல்லா சிலைங்க கதவெல்லாம் வர்ற மாதிரி இருந்தாங்க. அப்புறமா சார் நானே உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் நானே பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி மகாபலிபுரத்துலேருந்து சிலைங்களும் கும்பகோணத்துலேருந்து மற்ற கதவுகள் எல்லாமே எங்களுடைய நிறுவனத்து மூலியமாக தான் போச்சு. இப்போது இந்த வாய்ப்பளித்த மணிவாசகம் சாருக்கும் இறைவனுக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன்.
வட்டார குழந்தைகள் படிப்பதற்காக ஆலய வளாகத்தில் பாலர் பள்ளி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. எம்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணியரின் பக்தர்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு 2010ஆம் ஆண்டு ஜனவரியில் எம்பெருமானின் ஆசிர்வாதத்தோடு இந்த மாபெரும் திருப்பணியை மேற்கொள்ள திட்டமிட்டு இன்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ சுப்பிரமணியரின் பக்தியூட்டும் தங்கும் இடமான ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது. என் பேர் நல்ல தம்பி. இந்த ஆலயத்தில் கடந்த 7 வருடமாக பொருளாளராக இருக்கிறேன். நான் இந்த ஆலயத்தில் வர்றதுக்கு காரணம் எப்படி எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்ததுன்னா, நான் சிறு வயதில் இருந்தே இங்கே ஈயவயல்னு ஒரு கிராமம், சுங்காவே டீன் மைனிங்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. அப்போ ஒரு 6-7-8 வயசில் இந்த கோயிலில் அப்போ தண்ணி வசதியெலாம் இருக்காது. ஒரு கிணத்துல தண்ணியை மோந்து குருக்களுக்கு எடுத்து கோயிலை கழுவுறதுக்கு எடுத்து கொடுப்போம், உதவி பண்ணுவோம். 6 மணிவாசகன்னு தலைமை எடுத்தார். ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு இளைஞராக அந்த நேரத்துக்கு வந்தார். அவரோட தலைமையில் இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டினோம். அதில் 20 கமிட்டிங்க வச்சுருந்தோம், ட்ரஸ்டி எல்லாம் வச்சு அத்தனை பேர் ஒத்துழைப்போட அவர் தலைமையில் இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டினோம். ஆனால் இந்த கோயில் இவ்வளோ பெருசு நம்ம தான் கட்டணுமான்னு இப்போ எங்களுக்கே சந்தேகம் வர அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை உண்டாக்கியிருக்கோம். இது எங்களோட திறமைன்னு சொல்கிறதோட இங்கே உள்ள சுற்றி வட்டாரத்தில் உள்ள மக்களுங்க அவங்க மறைமுகமாகவே நிறையா உதவியெல்லாம் செஞ்சுட்டு பெரிய பெரிய பணம்லாம் கொடுத்து அவங்க யாருன்னு கூட அடையாளம் காட்டிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வேலையில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நமது பிள்ளைகளின் ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்கும் ஒரு கல்வி, கலாச்சாரம் மற்றும் இறை வழிபாட்டு தலமாகவும் ஆன்மாக்கள் லயித்திருக்கும் தெய்வ திருத்தலமாகவும் இவ்வாலயம் அமையும் என நம்புகிறோம். நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், சம்பாதித்தோம், மடிந்தோம் என்று மாத்திரம் இல்லாமல் நம்மளால் முடிந்தவரை ஏதாவது நமது சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும். இன்று தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்றால் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யார் அப்படின்னு யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் என்று. இதுவரை ராஜராஜ சோழனின் பேர் கொடி கட்டி பறக்குது. அதுபோல் இந்த பண்டாசன்மையில் உள்ள இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்தை பார்த்தாலே நமக்கு நமது கலாச்சாரம் ஓங்கி இருக்கின்றது. இது ஒரு அழியா சின்னம். அதன் வாயிலாக எனக்கும் என் தலைமையில் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எனக்கும் எனது நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். உலகில் எங்கு சென்றாலும் நாம் தமிழர்கள் என்ற அன்பான உறவோடு ஒன்று கூடி அன்பை மட்டுமே நேசித்து அனைவரையும் ஒருங்கிணைத்து எடுத்துக்கொண்ட காரியத்தை விடாமுயற்சியுடனும் வருங்கால சந்ததிக்கு ஆன்மீகம் இல்லாமல் ஆன்மா இல்லை எனச் சொல்லி காலம் காலமாக தமிழரின் அடையாளமாய் வரலாற்றில் இடம் பிடிக்கும் இந்த மாபெரும் பண்டார் சன்வே கோவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தை உருவாக்க உழைத்த கோவில் தலைவர் ரா மணிவாசகன் அவர்களை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்கள் நாடு முழுவதும் இருக்க வேண்டும், நல்லதொரு ஆன்மீக பணி செய்ய வேண்டும் என கூறி அவருடன் ஒத்துழைத்த ஆலய திருப்பணி குழுவிற்கும் ஆலய நிர்வாக குழுவிற்கும் இறைவன் அருள் என்றும் இருக்கும் என்று மனதார கூறி விடைபெறுகிறோம். கோவில் ஸ்ரீ சுப்பிரமணியர், ஜலான் PJS 7/13, பண்டார் சன்வே.